ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான யா கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யா கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 23. இப்போ பீச்சர்ஸ்க்கு இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. சாச்சி, இசகாவா, எரிகா இவங்க 3 பேர் கூடயுமே நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. இசகாவா டைரக்டாவே நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி சில சிம்டம்ஸை காமிக்கிறா. உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாகிய நான் வச்சுக்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி எரிக்கா கிட்டயே டைரக்டா கேட்கறா. பட் அவ அப்படியே தூங்கிருதா. இப்ப அடுத்த நாள் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. எரிக்காவோட கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பிரதரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சாட்சி கேட்கவும் இவங்களும் காலையில இருந்து டவுன் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அவன் இந்த கண்ட்ரிக்குள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஈஸியா தேடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எரிக்காவை சேரப் பண்றாங்க. இசகாவா இதுக்காக நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப கார் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோக்கு தூக்கமா வர்றதை வந்துட்டு இசகாவா நோட்டீஸ் பண்றா. இசகாவா நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு நாங்க 2 பேரும் ட்ரெயின்ல வந்துருந்தோம், நாங்க வெளியே போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் ஓ ஆமால நீ சொன்னல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப எரிக்காவும் சாட்சியும் மட்டும் கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் இசகாவும் ட்ரெயின்ல போறாங்க. பார்த்தா அவ ஷ்ரைனுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நாகிவும் ஸ்டாம்புக்கு நீ வச்சிருக்கியான்னு கேட்கவும் வச்சிருக்கேன், நான் எங்க போனாலும் அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுக்கிறான். யார் ஃபர்ஸ்ட் மேல போறான்னு பாப்போம் அப்படின்னு அவ ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா இவங்க 2 பேருமே இப்ப மேல போறாங்க. ஹே ஓமினோ, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன், நான் வேற ஒரு ஃபியூச்சர் ஷ்ரைனோட ஓனர் ஆக போறேன், வா போய் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இசகாவா கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், சாட்சி கிடைக்கணும், எரிக்கா கிடைக்கணும்னு ஓடையில நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஆசைப்பட்டதை கேட்டுட்டேன், நீ என்ன கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எதையோ கேட்கல, என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு இசகாவா சொல்லவும் ஐயோ நான் ரொம்பவே செல்ஃபிஷியோட பர்சனா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணியாச்சு, மதியம் தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்கு, எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வா கூப்பிடுறா. ஆமா வேற எங்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நாகியாவா வச்சுக்கிட்டுமான்னு இசகாவா கேட்டாளா அப்படின்னு சாட்சி ஷாக் ஆகுறா. அதை பத்தி கேட்க ட்ரை பண்ண அவ தூங்கிட்டா அப்படின்னு எரிக்கா சொல்லவும் ஒருவேளை அவ ஏதாச்சும் தூக்க கலக்கத்துல சொல்லியிருப்பார். நாகி எங்க இருக்கா, அவ எவ்வளவு பாப்புலர் அழகான பொண்ணு, நாகி எல்லாம் அவ லவ் பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி எரிக்காவோ சாட்சியும் அவங்க மனசையே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே உள்ளுக்குள்ள கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்ன ஸ்டேஷன் போட்டி இருக்கு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. புயல் காரணமா ட்ரெயின் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ்ல போட்டிருக்கு. அச்சோ இப்ப நம்ம என்ன பண்றது, நான் சும்மா தான் பயந்தேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா ட்ரெயின் வராது, பஸ்ஸும் இல்ல, டாக்ஸி பிடிச்சு போனாலும் ரொம்ப காசு அதிகமா இருக்கும் அப்படின்னு இசகாவா பேசிட்டு இருக்கும்போது மழை வர ஆரம்பிக்குது. மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரெயினும் வர மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது, எங்க ட்ரெஸ் வேற நனைஞ்சிருக்கு, இப்படியே விட்டா இசகாவாக்கு காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஓமினோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கறா. ஹே எரிக்கா இதை பாரு அப்படின்னு சொல்லி சாட்சி ஓடி வந்து காமிக்கிறா. மலையில மாட்டிக்கிட்டாங்க, நைட்டு அங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு மெசேஜ்ல போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் இசகாவாவும் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாங்க. நல்ல வேலை ரூம் இருக்காதான்னு நினைச்சா ரூம் இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடம் நமக்கு கிடைச்சது உண்மையிலேயே லக்குதான் அப்படின்னு இசகாவா சொல்றா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இசகாவா அடல்ட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி கத்திருப்பா. நம்ம ஹீரோக்கு மைண்ட் தப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபார்மை ஃபில்ல பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே பயந்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஒரு பையன் பொண்ணு ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இசகாவா வாங்கி ஃபில்ல பண்ணி கொடுக்குறா. இவங்க 2 பேருக்காவா ஒரே ரூமை தான் புக் பண்ணிருக்கா. இப்ப பில்ல வந்து அவங்க கொடுக்கவும் நம்ம ஹீரோவே வந்துட்டு அதுக்கான பில்ல கட்டுறான். இந்த ரூம் சூப்பரா இருக்குல்ல இசகாவா கேட்கவும் ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் கப்பிள்ஸ் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்கவும் ஆமா நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஊரா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இசகாவா சொல்றா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கிளம்புறாங்க. இசகாவா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ பதறிட்டு இருக்கான். ஓமினோ சாரி நான் அப்படி சொன்னதுக்கு, உனக்கு ஆல்ரெடி அவ கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லவும் நம்ம ஸ்கூலோட ஒரு ஹானர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி போய் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நீயும் என்னோட பார்ட்னர் இன் கிரைம் தான் அப்படின்னு வா சொல்றா. இவங்க 2 பேருமே குளிச்சுட்டு ஒரே நேரத்துல வெளியே வராங்க. சீக்கிரமா வந்துட்டு அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. நான் உனக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சேன் இசகாவா சொல்றா. இதுல கூட இவ காம்படிஷனா அப்படின்னு இவங்க ரூம்க்கு போய் பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு 2 ஃபுட் தேவைப்படாதுன்னு அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லவும் ஓ ஆமா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இசகாவா அவ பாட்டு போய் பெட்ல படுக்கிறா. நம்ம ஹீரோ டவலை சுருட்டி வச்சுட்டு நான் இதை தாண்டி வரமாட்டேன், இதுதான் நமக்குள்ள பார்டர் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை தூக்கத்துல அப்படியே உருண்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நான் தூங்கவே போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேற்று நைட் கூட நீ ஒழுங்கா தூங்கல நம்ம கேட்கவும் இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளோட ட்ரெஸ் லைட்டா தெரியவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். இசகாவாக்கு ரொம்பவும் பசிக்குது. பக்கத்துல இருக்கிற கடையில போய் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரான். ஆக்சஸ் இப்ப நீ தான் எஸ்ல சொல்லணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையை நீ ஆல்ரெடி சொல்லிட்ட அப்படின்னு வா சொல்றா. ஸ்பைசி நம்ம ஹீரோ சொல்லவும் எல் அப்படின்னு வா சொல்றா. எல்ல என்ன வேர்டு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ செவுத்துல ஒரு பள்ளி இருக்குது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படவும் பள்ளி தானே பயப்படாத, அதுக்கு நான் ஜன்னலுக்கு வெளியே விட்டுறதா அப்படின்னு சொல்லி இசகாவா எந்திக்கவோ வலிக்கு கீழே விழுறா. நம்ம ஹீரோ படிக்கிறாங்கிற பேர்ல எந்த பொசிஷன்ல இவங்க போய் நின்றுருக்காங்க. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ கையாவா படிச்சுட்டு ஓமினோ இன்னைக்கு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், இன்னொரு தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஓமினோ கூட இவன் நைட்டு தனியா ஸ்டே
ரேப் பண்றானா அப்படின்னு சாச்சி டென்ஷனா இருக்கா. ட்ரெயின் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க அங்கேயே தங்கியிருப்பாங்க அப்படின்னு எரிக்கா சொல்லவும், ஆனா அவ கூட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. இன்னொரு தப்பா நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உன் கைய பாரு அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா 1000 ரூபாய் தாளதுல இருக்கு. ஹை ஸ்கூல் பசங்க நம்ம தனியா வேற இருக்கோம், யாரும் நம்மள கண்டுக்கிடுறதுக்கு இல்ல அப்படின்னு வா சொல்லவும், என்ன சொல்ல வரா நம்ம ஹீரோ கேக்குறான். நம்ம 2 பேரும் ஏன் ஆல்கஹால் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வா கேட்கவும், கல்யாணம் ஆனவங்கன்னு போய் சொல்லி ரூம்ல தங்கியிருக்கோம், ஆனா ஆல்கஹால் அதெல்லாம் ரொம்பவே ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பா, நானும் எத்தனை நாளைக்கு தான் நல்லவளாவே இருக்கிறது, இதனால நீ என் மேல கோபமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா அப்படின்னா கோவப்படாம ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பாப்புலரான டாப் ஸ்டூடெண்ட் நீ இந்த மாதிரி நடந்துக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹானர் ஸ்டூடெண்டாவே இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஆல்கஹால் குடிக்கிறது எனக்கு பிடிக்கலனாலுமே உன்னோட அந்த பேட் சைடு அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா வீக்கான ஆல்கஹால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது, என்னது போலீஸா அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே பார்த்தா போலீஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம தான் தொட்ட ஒழுங்கா கொடுத்துட்டோமே, அப்புறம் ஏன் போலீஸ் வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம போய் சொன்னோன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ? இந்த பையன் தான் ஹோட்டல்ல போய் சொல்லி இசக்காவா கூட தனியா தங்கியிருக்கான், அதான் இவனை ஸ்கூலை விட்டே அனுப்பிட்டாங்க, இவன் லைஃபே போச்சு அப்படின்னு மற்ற பசங்க பேசுற மாதிரியும், எங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா ஒன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னோட புது ஹஸ்பண்ட் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவாரு, நீ கவலைப்படாத, நீ எரிக்காவே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இசக்காவா சொல்ற மாதிரியும், அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்த நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரெஸ் கலக்குறான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏக்காவும் சாட்சியும் உள்ள வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ற ட்ரெஸ் இல்லாம இருக்கிற, உண்மையான போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எரிக்கா கத்துறா. ஹீரோ 2 கண்ணமும் சவந்திருக்கு, ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டான்ல அப்படின்னு சாட்சி பாக்குறா. உண்மையிலேயே உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சாட்சி கேட்கவும், சில விஷயங்கள் அப்படின்னு வா சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு எரிக்கா கேட்கறா. மினோவுமே ஒரு நார்மல் பையன் தானே அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எரிக்கா கேட்கறா. சாட்சி டென்ஷன் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் பசங்களை வந்துட்டு ரொம்பவுமே டீஸ் பண்ணுவாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு நிறைய தப்பு பண்ணிட்டோம், இன்னொரு தப்பும் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவோட மைண்ட் மட்டும் இல்ல, நார்மலா பார்த்துட்டு இருக்கு நம்ம மைண்டு கூட அந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கோம். பட் 1000 ரூபா நோட்டை கைக்குள்ள வச்சிருந்து ஆல்கஹால் அடிக்கிறத பத்தி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இசக்காவா வேற லெவல்ல சமாளிச்சுட்டா. அதே மாதிரி கரெக்டா போலீஸ்ன்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அவங்க 2 பேரும் உள்ள வந்திருந்தாங்க. ட்ரெஸ் இல்லாம நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா என்ன தோணி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இசக்காவா கிட்ட உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எரிக்காவும் சாட்சியும் கேட்டா, எங்களுக்குள்ள அது நடந்துச்சு, இல்லப்பா நடக்கல அப்படிங்கறத அவ சொல்லாம, சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவ சொல்றா. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு எரிக்கா கேட்டா, என்னதான் இருந்தாலும் அவனுமே ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லி இசக்காவா விஷயங்களை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஆக்குறா. சாட்சியும் எரிக்காவுமே நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்க அப்படிங்கறது இசகாவாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவ இந்த மாதிரிலாம் பண்றா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.